வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான மிக பழமையான ஒரு சர்ச், அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ், சம்னஸ்களின் ராக்கினி என்ற இந்த பெயர் கொண்ட சர்ச். இது 1738ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம். இது அங்கே தான் உள்ளே போக போகிறோம். மிக பழமையான ஒரு சர்ச். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் பிரெஞ்சு திருப்பலி நடக்கும். அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு இந்தியன்ஸ், இங்கே இருக்கிற தமிழ் மக்கள், புதுச்சேரி மக்கள் வைத்த பெயர் என்னன்னு சொன்னால் கப்ஸ் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கப்ஸ் கோயில்? இந்த ஆலயத்தை கட்டியவர்கள், வழிநடத்தியவர்கள் கப்பூச்சியன் ஃபாதர்ஸ். அந்த கப்பூச்சியன்ஸ் சர்ச் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வரல, அவ்வளோ பெருசு வார்த்தை. அதனால் அந்த கப்பூச்சியன்ஸ்ங்கிற வார்த்தையை சுருக்கி கப்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சுருக்கி கப்ஸ் கோயில் என்று சொன்னால் இன்றைக்கும் புதுவை மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு ஆலயம். கோயிலுக்கு உள்ளே பதிவு பண்ணக்கூடாது, அதனால தான் கோயிலுக்கு வெளியே இருந்து இந்த பதிவு போடுறோம். மிக பழமையான பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட கப்பூச்சியன்ஸ் சர்ச். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அதாவது பிரெஞ்சு கலாச்சாரம் கூம்பு வடிவம் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ஆய் மண்டபம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கட்டப்பட்டிருக்கும் கூம்பு முக்கோண வடிவத்தில் மேலே. அதே போல் இங்கே பாருங்கள். அப்போ பிரெஞ்சு கலாச்சார கட்டிடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்ட மிக அற்புதமான அழகான ஆலயம் இது. உங்களுடைய பார்வைக்கு கப்பூச்சியன் சர்ச், புதுச்சேரி மக்களாலே கப்ஸ் கோயில் என்று ஷார்ட்டாக அழைக்கப்படுகின்ற சர்ச். மேலே பாருங்கள், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட அந்த திருச்சுரூபங்கள், இயேசுடைய சுரூபம், நட்சத்திர சுரூபமெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அற்புதமான கலை வேலைப்பாடு அடங்கிய சர்ச்சு. வாங்க கோயிலுக்கு முன்னாடி போகலாங்களா? ஓகே. அற்புதமான நடைபாதை மக்கள் வர்றதுக்காக. இங்கே பாருங்கள், கோயில் ஃபுல்லாக அழகாக ஒரு ஒரு தோட்டம் மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பகுதி ஒயிட் டவுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் டவுன்னா வெள்ளை மனிதர்கள் வெள்ளைக்காரங்க வாழ்ந்த பகுதி. அதுக்கப்புறம் புல்வார்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்லம்னு சொல்லுவாங்க. இப்படி தான் புதுச்சேரி முதல்ல பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ இது ஒயிட் டவுனில் பிரெஞ்சுக்காரர்கள் இருந்த பகுதியில் மெயின் ஹார்ட் ஆஃப் சிட்டி, பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பக்கத்துலேயே இருந்த பகுதி என்பதால் ஃப்ரெண்ட்ஸுக்காக பூசைக்கு வருவாங்க இல்லையா. அப்போது அந்த கோயில் எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, அது சொல்கிறேன் நான். எவ்வளோ அழகாக அவங்க வர பகுதி இல்லையா, எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி இந்த கோயிலை வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக அதுக்குன்னு பூங்கா மாதிரி அமைச்சு, நடைபாதை அமைச்சு, எவ்வளோ பெரிய படி பாருங்கள், ஸ்டெப்ஸு. இது கோயிலுடைய முகப்பு பகுதி. இது அற்புதமான வேலைப்பாடுகள், இவ்வளோ அழகாக பாருங்கள். ஆனால் இந்த புதுவை கடலூர் மறை மாவட்டம் ப்ளஸ்ஸு புதுவை அரசாங்கம்னு சொல்லலாம், இந்த பழமை வாய்ந்த கோயிலை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க நான் சொல்லணும். தூமாஸ் தி தே சென்ட் தூமாஸ் சர்ச் அவர் பேரால் இருக்கிற கோயில் இது. இங்கே பாருங்கள், அற்புதமான கோயிலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த ஆலயம் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கோயில், கப்ஸ் கோயில், சென்ட் தூமாஸ் சர்ச். இதான் கோயிலுடைய முகப்பு. வாங்க இன்னும் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃபுல்லாக கோயில் உள்ளே பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே நான் எப்பவுமே பதிவு செய்ய மாட்டேன், என்றால் கோயிலுடைய அமைதியோ எல்லாம் அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு அது சரியாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், கோயிலுடைய பூசை டைமாக இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஞ்சுலேயும் போட்டிருக்கிறாங்க, ஃப்ரெஞ்சில் அந்த லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நாட்கள் இல்லையா, திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி. இங்கே மண்டே டியூஸ்டேங்க பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. மாஸ் டைமு. ஓகே. ஏன்னா ஃப்ரெஞ்சு பாருங்கள், நிறைய பேர் இங்கே வருவாங்க இல்லையா, ஃப்ரெஞ்சு பூசைக்காரர்களுக்காக. அதனால் ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே வாங்க. இந்த ஆலயம் காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 12 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஈவினிங் 4 மணிலேருந்து 8 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் மக்கள் பார்க்கலாம், ப்ரே பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ஒரு பார்க்
ஜோன் ஆஃப் ஆர்க் என்கின்ற அந்த நபருடைய ஒரு குருவனுடைய பெயரால் ஒரு பார்க்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்க அமைச்சிருந்தாங்க. அந்த பார்க் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜோன் ஆஃப் ஆர்க் பார்க், அதற்கு அப்படி ஆப்போசிட்லேயே சர்ச்சு. ஆமாம், இந்த கேட்டு எங்கேயோ பார்த்த ஞாபகமாக இருக்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கண்டுபிடிக்கலன்னா தெரிஞ்சுக்கிங்க. மொழி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஸ்வர்ண மாளிகா பிரகாஷ்ராஜ் இந்த கோயில் இந்த முகப்பில் தான் பேசுகிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். பிரகாஷ்ராஜ் ஸ்வர்ண மாளிகா அவங்களுடைய திருமணம் இந்த நடப்பது போல் அந்த காட்சிகள் இந்த உள்ள அனுமதி கிடையாது, வெளியே அந்த வெளியே வந்து இந்த பூவெலாம் தூக்கி அந்த கிளைமேக்ஸ் அப்போ பூ தூக்கி போடுவாங்க பாருங்கள். பிருத்திவிராஜ் ஜோதிகாவுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி நடக்கும் பாருங்கள். அந்த ஆலயம் ஷூட் பண்ணப்பட்ட இடம் இந்த கோயில் தான். அந்த இடம் இந்த பாருங்கள், பிரகாஷ்ராஜ் சொன்ன மலை அவங்க 2 பேரும் சின்ன பைக்கில் சந்தித்து பேசுவாங்க பாருங்கள். அந்த அந்த வாசல் இதுதான் கிளைமேக்ஸ் காட்சி. அந்த எம்எஸ் பாஸ்கரா அவர் மற்ற நடிகர்கள்லாம் இங்கே தான் நின்று இருப்பாங்க. ஜோதிகாவும் பிருத்திவிராஜும் அதோ நின்று அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. இங்கேருந்து தான் அந்த பூவை தூக்கி போடுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்ட அந்த ஒரு பகுதி இது. ஓகே நண்பர்களே, நல்ல ஒரு ஆலயத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கப்ஸ் கோயில் வந்து பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லை, உள்ளே போய் ஜெபம் பண்ணுங்கள், சரிங்களா? இறையருள் கடவுளுடைய ஆசீர் நிரம்ப இருக்கின்ற இடம் ஆலயம். எல்லா கோயிலுக்கும் சரி தான். ஆனால் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும் பார்வையாளராக இருக்காதீங்க. உள்ளே போயிட்டு கடவுளுடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பக்தர்களாக மாறுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.